ஹாய் ப்ரோ, என் பேர் கோபிநாத். நான் வந்து என்ஜிடி காலேஜ்லேருந்து வரோம். எம்பிஏ படிச்சுட்டு இருக்கோம். இப்போ வந்து எங்களுக்கு டிசைன் திங்கிங்னு ஒரு சப்ஜெக்ட். அதில் வந்து அசைன்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸ்டூடெண்ட் ஷேரிங், பைக்கு வெஹிக்கிள் ஷேர் பண்ணி போய்க்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து உங்கள் பேர் என்ன? நீங்கள் எந்த காலேஜ்லேருந்து வரீங்க? ஆரி. எந்த ஊர்லேருந்து? சோமூர்லேருந்து. எந்த வே ஆஃப் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறீங்க? நான் பைக்ல நம்ப வரேன். அதில் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் தெரியும்? ப்ரோ அட்வான்டேஜ் வந்து யாரோ பசங்க கூட்டிட்டு வந்தோம்னா எக்ஸ்பென்சிவா இருக்காது ப்ரோ. அதே டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ஆள் வராதப்பல நம்ம செட்டல் எக்ஸ்பென்சிவா இருக்கும். இப்போ வந்து நாங்கள் வந்து ஷேரிங் ஆப் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஒரு குரூப்பு, வாட்ஸ்அப் குரூப் அந்த மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. கிரியேட் பண்ணோம்னா உங்களுக்கு எப்படின்னா அந்த ரூட்லேருந்து வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொருத்தரை பிக்கப் பண்ணிக்கலாம். இன்னொருத்தர் விடும்போது உங்களுக்கு பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் கம்மி ஆகிற மாதிரி நாங்கள் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் அதை கிரியேட் பண்ணால் உங்களுக்கு வில்லிங்னஸ் இருக்கு அது யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா அதுலீங்க என்ஜிபி காலேஜ்லேருந்து வரேன். எங்களுக்கு டிசைன் திங்கிங் சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட். அதில் வந்து அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட் ஷேரிங் சொல்லிட்டு. அதை பற்றி நாங்கள் பேசலாம்னு இருக்கோம். எப்படின்னா ஸ்டூடெண்ட் ஷேரிங்னா வந்து ஒருத்தர் பஸ்ஸில் போவாங்க, இன்னொருத்தர் வந்து வெஹிக்கிள் அந்த மாதிரி போவாங்க. ஒருத்தர் பஸ்ஸில் வரக்கு டைம் சேவிங் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு இடத்துல பஸ் இருக்காது, பைக்கில் போய் ஷேர் பண்ணி போகிற மாதிரி நாங்கள் ஒரு ஐடியா மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ உங்கள் பேர் என்னது? நீங்கள் எங்கேருந்து வரீங்க? எந்த காலேஜ்? ஓகே, நீங்க எந்த வே ஆஃப் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றீங்க? நான் பைக் யூஸ் பண்ணுறேன். பைக் யூஸ் பண்ணுறேன். ஏன் பஸ் ஏன்னா எனக்கு பைக் தான் கம்ஃபர்டபுளா இருக்கும். அது மட்டும் இல்லாம டைமுக்கு போய் டைமுக்கு வந்துடலாம். அது மட்டும் இல்லாம பஸ் வந்துட்டு நான் ஒரு 3 பஸ் மாற வேண்டியதா இருக்கு. அதனால பைக் கன்வீனியன்டா இருக்கும். பைக்ல உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்? பைக்ல அட்வான்டேஜ் வந்துட்டு டைமுக்கு போயினா டைமுக்கு வந்துடலாம். இன்னும் பெட்ரோல் மட்டும் நம்ம எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருக்கும். அது மட்டும் ஒண்ணுதான் பிரச்சனை. இப்போ வந்து இன்னொருத்தர் உங்க ஊரை வந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருந்தா நீங்க உங்களுக்கு ஓகேவா? அது okay, அது பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கும் எக்ஸ்பென்சஸ் கம்மியாகும், அவங்களுக்கும் டக்குன்னு போன மாதிரி ஆகும்ல. அந்த மாதிரி தான் நாங்க ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க அது பண்ணாம நீங்க இல்லீங்களா இருக்கீங்களா யூஸ் பண்ணுறோம்? எனக்கு எக்ஸ்பென்சஸ் கம்மியாகுதுன்னா அது நல்ல ஹாய் ப்ரோ, நான் கோபி. என் பேர் கோபி. நான் வந்து என்ஜிபி காலேஜ் இருந்து வரேன். இப்போ வந்து டிசைன் திங்கிங் எனக்கு ஒரு சப்ஜெக்ட், அதுக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்கு. எனக்கு கொடுத்த டாபிக் வந்து ஸ்டூடெண்ட் ஷேரிங்னு ஒரு டாபிக். இப்போ வந்து நீங்க ஸ்டூடெண்ட் ஷேரிங்னா வந்து இப்போ நீங்க ஒரு வெஹிக்கிள் போயிட்டு இருக்குன்னா உங்க ஃப்ரெண்டே போறாங்க, இல்லை உங்க தெரிஞ்சவங்க போறாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி பைக்ல போய் ஷேர் பண்ணி போறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிளா இருக்கா, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா, அந்த மாதிரி எனக்கு டாபிக். இப்போ வந்து நீங்க எந்த காலேஜ் படிக்கிறீங்க? நான் வந்து கேபிஆர் காலேஜ். ஓகே, உங்க பேரு? என் பேர் கிரி. நீங்க எந்த வே ஆஃப் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றீங்க? நான் வந்து பஸ்ல தான் போயிட்டு பஸ்ல தான். உங்களுக்கு என்ன அதுல அட்வான்டேஜ், டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கா? அதுல இருக்கு. ஆனா நேரத்துக்கு டைம் பார்த்து பஸ் வந்துருக்கு. அது மட்டும் பசங்க எல்லாம் ஒன்னா தான் போவோம். ஆனா அப்பப்ப டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு டைம் அப்பப்ப டிராபிக் வந்துடும். இந்த மாதிரி நிறைய கார் வெஹிக்கிள்ஸ் ரொம்ப டிராபிக் ரொம்ப இருக்கு. அதனால டயத்துக்கு மட்டும் காலேஜ் போக முடியாது. இப்ப காஸ்ட் வைஸ் உங்களுக்கு ஓகேவா? காஸ்ட் வச்சு எல்லாமே ஓகே. இதே நான் பைக்ல போற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு பெட்ரோல் செலவு அதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாதிரி இருக்கும். அது ஓலா ஆப் இது மாதிரி புக் பண்றாங்கன்னா அதுவும் எனக்கு எக்ஸ்ட்ரா தான் அமௌண்ட் லாஸ் ஆகிற மாதிரி இருக்கு. இதே பஸ்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. இப்போ வந்து நாங்க வந்து ஒரு குரூப் மாதிரி கிரியேட் பண்றோம். குரூப் இல்ல ஒரு போட்டோடைப் மாதிரி வெப்சைட் மாதிரி கிரியேட் பண்றோம். அதுல வந்து நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வேற காலேஜ்லயே யாராச்சும் அந்த வெளியில போற மாதிரி இருந்தா அவங்க இன்டிமேட் பண்ற மாதிரி ஒரு ஆப் கிரியேட் பண்றோம். அது அந்த மாதிரி இருந்தா அவங்க யூஸ் பண்ணுவீங்களா? ஓகே, சரிங்க, தேங்க்யூ. ஹாய், நான் வந்து என்ஜிபி காலேஜ்ல இருந்து வரேன். என் பேர் வந்து கோபிநாத். இப்போ எங்களுக்கு ஒரு டிசைன் திங்கிங் ஒரு சப்ஜெக்ட்ல வந்து அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா ஸ்டூடெண்ட் ஷேரிங்ஸ் பத்தி. இப்போ வந்து ஒருத்தங்க வந்து பஸ்ல போவாங்க, ஒருத்தங்க வந்து கார்ல போவாங்க, ஒருத்தங்க பைக்ல போவாங்க. அவங்க பெனிஃபிட் தோணும். இப்போ ஒருத்தர் பைக்ல தனியா போவாங்க, அதுக்கு வந்து பஸ்ல வந்து ஷேரிங் கொடுத்துட்டோம்னா நமக்கு காஸ்ட் வைஸும் சேவ் ஆகும், டைம் வைஸ் சேவ் ஆகும். அந்த மாதிரி நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்க பேர்? என் பேர் சுபாஷ். எங்க இருந்து வரீங்க? நான் தொண்டாமுத்தூர்ல இருந்து. எந்த காலேஜ்? காப்பகம் காலேஜ். ஓகே. இப்ப தொண்டாமுத்தூர்ல இருந்து உங்களுக்கு பஸ் வசதி? பஸ் வசதி இல்ல. இப்ப நீங்க எந்த வே ஆஃப் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றீங்க? பண்றீங்க? பைக், 2 வீலர் தான் யூஸ் பண்ணிட்டு. பைக். உங்க கூட யாராச்சும் கூட யாரும் வரதில்லை, நான் மட்டும் தான் தனியா போட்டு போறேன். அட்வான்டேஜ் ஏதாச்சும்? அட்வான்டேஜ்ன்றது சொல்ல முடியாது. டிஸ்அட்வான்டேஜ் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் அதிகமா வருது. டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கு. டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கு, போயிட்டு வந்துருவோம். இப்போ வந்து ஷேர் பண்ணி இன்னொருத்தர் கூட ஷேர் பண்ணி வர மாதிரி இருந்தா ஓகேவா உங்களுக்கு? எனக்கு அப்ப இருந்தா இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கும், எக்ஸ்பென்ஸ் கம்மியாகும். நான் வேற ஏதாச்சும் யூஸ். நான் வந்து என்ஜிடி காலேஜ்ல இருந்து வரேன். என் பேர் கோபிநாத். இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டோம்னா எங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, டிசைன் திங்கிங் சப்ஜெக்ட். எப்படின்னா ஸ்டூடெண்ட் ஷேரிங் சொல்லிட்டு அவங்க பைக்ல வராங்களா, பஸ்ல வராங்களா, அந்த மாதிரி
ஓ நீங்க எந்த ஊருங்க? நான் வந்து இட்னாரி. உங்க பேரு? என் பேர் ஜோதி. எந்த காலேஜ் படிக்கிறீங்க? நான் வந்து ஸ்ரீகிருஷ்ணா. என்ன டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றீங்க? நான் வந்து பஸ்ல வந்துட்டு உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா வந்து உட்காந்து வரலாம், காசு போயிருக்கு. டிஸ்அட்வான்டேஜ்னா வந்து ரொம்ப லேட்டா போகுது. இப்ப நாங்க ஷேரிங் மாதிரி பண்றோம். ஒருத்தர் பைக்ல அந்த நேரம் லொகேஷன் வராங்க, இவங்க ஷேர் பண்ணி உங்களுக்கு அதை யூஸ் பண்றது இருக்குமா? ஹாய் ப்ரோ, நாங்கள் என்ஜிபி காலேஜ்ல வரோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பேர் வந்து கோபின்னு. நாங்கள் ஒரு அசைன்மெண்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம், சர்வே சொல்லி. டிசைன் திங்கிங் சப்ஜெக்ட்ல ஒரு அசைன்மெண்ட் ஸ்டூடெண்ட் ஷேரிங் பத்தி நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம். உங்க பேர் ப்ரோ? கிஷோர் கண்ணா, எந்த காலேஜ்ல இருந்து வரீங்க? ஹிந்துஸ்தான் எந்த ஊரு? சரவணம்பட்டி, இந்த ஈசனரி கிட்ட ஆ, சரவணம்பட்டி தான். என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பைக்கு பண்ணுறீங்க? தான். பைக். ஆ. அது உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு? இப்போ இல்ல பெட்ரோல் போடுறது எக்ஸ்பென்சிவா இருக்கு, அது இல்லாம டிராபிக் அதெல்லாம் இருக்கு. உங்களுக்கு ஈஸியா டைம்குள்ள போயிடலாம். ஆ, ஆனா ஷேரிங் பண்றதுக்கு மட்டும் உங்களுக்கு ஆமா எக்ஸ்பென்சிவ் அதிகமா இருக்கு. எக்ஸ்பென்சிவா இருக்கு. தனியா வரனால எக்ஸ்பென்சிவ் ஆமா. அதிகமா இருக்கு. இதே வந்து நாங்க ஒரு ஆப் மாதிரி கிரியேட் பண்ணிருந்தோம். ஒரு குரூப் இல்லைன்னா ஒரு வெப்சைட் மாதிரி கிரியேட் பண்ணி உங்களுக்கு இன்னும் அந்த லொகேஷன்ல இன்னொருத்தவங்க வர மாதிரி இருந்தா அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போய்க்கிற மாதிரி உங்களுக்கு காஸ்ட் வைஸ் கம்மியாகும். பெனிஃபிட்டா உங்களுக்கு அவருக்கு பெனிஃபிட்டா இருக்கும். டைம் ஃபுல்லா போயிடலாம். அந்த மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி உங்களுக்கு அது வில்லிங்கா இருக்கா? Yes, அது மாதிரி நாங்க அது இருக்கு.